வணக்கம். நம்ம எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியால் இன்று 11/8/2025 வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த வருஷம் ஆனுவல் பிளானில் பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரலை. பட் ஆனால் யூஜி டிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெட் எக்ஸாம் எழுதாமல் நாங்கள் எப்படி யூஜி எழுதுறது அப்படின்னு சொல்லி நிறைய தேர்வுகளை எங்களை தொடர்பு கொண்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் இது தொடர்பான கோரிக்கைகளை டிஆர்பிக்கு வச்சுட்டு இருந்தோம். உங்களையும் அந்த கோரிக்கைகள் வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆனுவல் பிளானரில் இல்லாத ஒரு புதிய அறிவிப்பை டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் டிஆர்பியால் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இனிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் டேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 8/9/2025 அப்படிங்கிறது லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கான அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வருகின்ற நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1க்கான எக்ஸாமும், அதே 2ஆம் தேதி அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டிஆர்பியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸும் டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் பேப்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான கேசஸ் எல்லாம் நடந்து போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 1 எழுதலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய இஷ்யூஸில் அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆனது. ஸோ அதனால் இந்த டைம் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ டிஇடி முடிச்சவங்க மட்டும்தான் பேப்பர் 1க்கு அப்பியர் ஆவாங்க. அதாவது டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் பேப்பர் 1க்கு அப்பியர் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி பேப்பர் 2க்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ யூஜி வித் பிஎட் முடிச்சிருக்கவங்க அப்பியர் ஆகலாம். ஸோ இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக 5 கேட்டகரிஸ் ஆஃப் மார்க்ஸ் ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா சைக்காலஜி 30 மார்க்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அதாவது தமிழ் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரும். அண்ட் தென் இங்கிலீஷ் வந்து 30 மார்க்ஸ்க்கு வரும். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 மார்க்ஸ் வரும். இவிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1க்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதே மாதிரி பேப்பர் 2க்கு பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரும். லாங்குவேஜ் அதாவது தமிழ் வந்து ஒரு 30 மார்க்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்கு ஒரு 30 மார்க்ஸ் வரும். அண்ட் தென் நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸும் சயின்ஸும் ஒரு 60 மார்க்ஸ் கேட்பாங்க. இல்லை நீங்கள் சோஷியல் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 மார்க்ஸ். டோட்டலாக இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 150 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபைடு மார்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 90 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க போத் பேப்பர் அண்ட் பேப்பர் 2க்கு. ஸோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 82ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாத்துக்குமே 82ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 60 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மினிமம் க்ரைட்டீரியா ஃபார் பாஸ் மார்க் அப்படிங்கிறது டிஆர்பி தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் இது தான். பிகாஸ் யூஜி டிஆர்பி எக்ஸாம் இந்த வருஷம் கால்ஃபார் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் வருமா அப்படின்னு நிறைய தேர்வுகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் டிஆர்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் கேப்லேயே பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டு எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுட்டு செப்டம்பர் அக்டோபர் 2 மாதம் டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்ச கையோட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் டெட் எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய தேர்வுகள் மனக்குழப்பத்தில் இருந்தீங்க. உங்களுக்காகவே ஸோ டிஆர்பி இந்த முக்கியமான அறிவிப்பை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்டுக்கு தயாராகிட்டு இருக்கும் ஆசிரியர்கள் ஸோ உடனே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற துரிதப்படுத்துங்க. ஸோ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பாக யூஜி டிஆர்பி உடனே வரப்போகுது. ஸோ அதில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிடிஆர் பிஆர்டி ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த டெட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் உங்களுக்காகவே ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி மேலும் தகவல்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.